கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் எனும் ராமலிங்க அடிகளார் நிறுவிய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், சத்திய தர்மசாலை, சத்திய ஞானசபை போன்றவற்றின் மூலம் சன்மார்க்க நெறி மக்களிடையே பரப்பப்பட்டு வருகிறது. அவரால் நிறுவப்பட்ட சத்திய ஞான சபையில் தைப்பூசத்தை முன்னிட்டு இன்று 155வது ஜோதி தரிசன பெருவிழா நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் ஒவ்வொரு மாதத்திலும் பூச நட்சத்திர நாளில் ஒருமுறை மட்டுமே 6 திரைகள் நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படும். ஆனால் தை மாத தைப்பூச நிகழ்வில் மட்டும் கருப்பு, பச்சை, நீலம், சிகப்பு, பொன்னிறம், வெள்ளை, கலப்பு என 7 திரைகள் நீக்கி 6 முறை ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படும். மனிதன் தன்னுள்ளே இருக்கும் 7 வகையான தீய சக்திகளை ஒவ்வொன்றாக அகற்றினால் தன்னுள் இருக்கும் இறையொளியை உணரலாம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இந்த 7 திரைகள் விலக்கப்பட்டு ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது. தை மாதத்தில் கடகலக்கணத்தில் பூச நட்சத்திரத்தில் சந்திரனும் சூரியனும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சரியாக காலை 6 மணிக்கு இந்த ஜோதி தரிசனம் நடைபெறுவது சிறப்பாகும். இதைத் தொடர்ந்து காலை 10 மணி, மதியம் 1 மணி, இரவு 7 மணி, இரவு 10 மணி, மறுநாள் காலை 5:30 மணி என மொத்தம் 6 முறை ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது. இந்த ஜோதி தரிசனத்திற்காக தமிழகத்திலிருந்து மட்டுமல்லாது பல்வேறு வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டும் வருகை புரிவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் நேற்று இரவு முதல் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடலூர் சத்திய ஞான சபையில் தங்கி இன்று காலை முதல் ஜோதியை தரிசித்தனர். இதற்காக தமிழகம் முழுவதுமிருந்து இன்று சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மேலும் தெற்கு ரயில்வே சார்பில் கடலூர் விருத்தாச்சலம் மார்க்கத்தில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் 1500க்கும் அதிகமான காவல்துறையினர், ஊர்காவல் படை, தீயணைப்புத்துறை உள்ளிட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நாளை மறுநாள் 3ஆம் தேதி வடலூர் அருகே உள்ள மேட்டுக்குப்பத்தில் வள்ளலார் இறைவனோடு ஒளியாக கலந்த திருவரை தரிசனம் நடைபெறுகிறது.